டேட்டா டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்டா. பைத்தான் மட்டும் கிடையாது. நீங்கள் வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் இந்த டேட்டா டைப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்டா. இந்த டேட்டா டைப்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் சூப்பராக கோட் பண்ண முடியும். டேட்டா டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் காமனானதை மட்டும் நம்ம பார்ப்போம். இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், செட்ஸ், டப்பிள், டிக்ஷனரி அண்ட் பூலியன். இதில் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ், இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டா இதில் 3 கேட்டகரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டிஜர். இன்டிஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுமையான நம்பர் ஆர் ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ முழுமையான நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 200 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையான நம்பர். ஸோ இது வந்து இன்டிஜர். 5000 எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து ஒரு முழுமையான நம்பர். இது வந்து இன்டிஜர். முழுமையான நம்பர் அப்படிங்கிறது இதுல டெசிமல் பாயிண்ட்ஸ் வரக்கூடாது. இன்டிஜர் வந்து பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து -200 கொடுத்தாலும் இதை வந்து இன்டிஜரை தான் வந்து இது கன்சிடர் பண்ணிக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டா. ஃப்ளோட்டை வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம் ஆர் டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 200 கொடுத்தோம். 200 முழுமையான நம்பரா இருக்கிற பட்சத்தில் இது வந்து இன்டிஜரா எடுத்துக்கும். அதே 200.5 அப்படிங்கிற டெசிமல் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ இதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டா தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி என்ஜினியரிங் ஃபீல்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ரியல் பார்ட், இன்னொன்று வந்து இமேஜினரி பார்ட். 2 இருக்கும். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ் என்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுப்போம். 100ங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுப்போம். அதுக்கு அடுத்து ஒய் என்ற வேரியபிளுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுப்போம், 20.5 கொடுப்போம். அதுக்கடுத்து ஜட்ங்கிற வேரியபிளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்போம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன? இதுல 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 10 + 5j அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ரியல் பார்ட்னு சொல்லுவோம், செகண்ட் இருக்கக்கூடியது இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். இது கீழே நம்ம பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் கொடுக்கலாம். அகைன் நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டு ஒய் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பிரிண்ட் கொடுத்துட்டு z அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். நமக்கு எக்ஸோட வேல்யூ 100, ஒய்யோட வேல்யூ 20.5, அடுத்து ஜெட்டோட வேல்யூ 10 + 5j அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த வேரியபிளோட டைப் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம டைப்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுக்காக நம்ம டைப் கொடுப்போம். டைப்புங்கிற மெத்தடுக்குள்ள நம்ம வேரியபிள் அசைன் பண்ணும் போது அது என்ன டைப் அப்படிங்கிறது நமக்கு அது ஷோ பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணுங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் போகும். இதுல எக்ஸோட வேல்யூ 100 அசைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் லைன்ல 20.5ங்கிற வேல்யூவை ஒய்க்கு அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து 10 + 5jங்கிற வேல்யூவை ஜெட்ங்கிற வேரியபிளுக்கு நாம அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த முதல் லைன்ல பிரிண்ட் டைப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் என்ன டைப்போ அது நமக்கு பிரிண்ட் பண்ணும். நமக்கு இந்த 100ங்கிறது இன்டிஜர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கு. ஒயோட டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20.5 வந்து ஃப்ளோட் நமக்கு. ஸோ ஃப்ளோட்னு கொடுத்துருக்கு. தேர்ட் லைன்ல 10 + 5j வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட் நமக்கு கொடுத்துருக்கு. இன்டிஜர் வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கணும்லாம் கிடையாது. இப்போ -100 கொடுப்போம், -20.5 கொடுப்போம், -10 + 5j கொடுப்போம். இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு அகைன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். அப்படி ரன் பண்ணும்போதும் நம்ம பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் சரி இல்லை நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் சரி இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, இந்த டைப் வந்து சேஞ்ச் ஆகாது. இன்டிஜர் தான் இருக்கு. செகண்ட் -20.5 வந்து ஃப்ளோட்ல தான் இருக்கு. -10 + 5j வந்து காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. அடுத்து நம்ம இந்த 10 + 5j இருக்குல்ல, இதுல 10ங்கிறது ரியல் பார்ட், 5jங்கிறது இமேஜினரி பார்ட். நம்ம இமேஜினரி பார்ட் மட்டும் கொடுத்தாலும் சரி இது வந்து காம்ப்ளெக்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நம்ம 5jன்னு கொடுக்கும்போது கூட இது வந்து காம்ப்ளெக்ஸ் தான் எடுத்துக்கும்.